இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் ராகி மாவு, கோதுமை மாவு ரெண்டுமே அரைச்சி வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு அரிசி மாவு 3 ஈக்குவலாக ரேஷியோவில், அதாவது கோதுமை மாவு அரை கப்புனா ராகி மாவும் அரை கப்பு, அரிசி மாவும் அரை கப்பு போட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு நீர் தோசை மாதிரி பண்ணிட்டேங்க. நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்க. இது கொஞ்சம் ஆறிடுச்சு, அதுதான் நல்லா ஓட்டை ஓட்டையாக வரும். இந்த மாதிரி வரத்துக்கு அடுப்பு நல்லா காஞ்சாதான் அது நல்லா வரும். தோசை தவா நல்லா காயணும். அதுக்கு இதில் வேணும்னா நம்ம வெங்காயம்லாம் போடலாம். வெங்காயம்லாம் போட்டால் அந்த அளவுக்கு பண்ணணும். இது ஊற்றும் போது நல்லா வர்றதில்லை. அதனால் கடைசியில் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை, சும்மா சாதாரணமாக தான் பண்ணினேன். அப்புறம் தொட்டுக்க தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கார சட்னி அரைச்சிருக்கேன் நான். அது வீடியோ போட்டிருக்கேங்க, லிங்க்கு கொடுக்குறேன் நான். இதுக்கு இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காரப்பொடி ஆஸ் யூஷுவல் இட்லி பொடி வச்சுட்டேன் நான். பசங்களுக்கு இட்லி பொடி என்ன இருந்தாலும் இட்லி பொடி இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதையும் வச்சுட்டேன் நான். அப்புறம் இது பொங்கலுங்க. பொங்கல்னால் நீங்கள் நம்ம சாதாரணமாக பண்ணுற இந்த பொங்கல் கிடையாது, அரிசி பொங்கல் இல்லை. இது ஓட்ஸில் பண்ணேன் நானே ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இதில் என்ன பண்ணேன்னா சிறுபருப்பை நான் தனியாக வேக வச்சுட்டேன். சாதம்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வேக வச்சுட்டேன். அப்புறம் ஓட்ஸை மட்டும் தனியாக அந்த நம்ம மசாலா ஓட்ஸுக்கு கிண்டுற மாதிரி, இல்லாட்டி பால் போட்டு சாப்பிட்ற கிண்டுற மாதிரி கிண்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக வரும்போது இந்த சிறுபருப்பையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதோட ஒரு பிஞ்ச் உப்பு, அதாவது தேவையான அளவு உப்பு போட்டேன் நான். அப்புறம் அதில் நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அதாவது மிளகு சீரகம் எப்பவும் போல் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நான் நெய்யை ஊற்றிட்டேன். நெய் வேண்டாம் அப்படின்னா அதை கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கே நெய் தான் டேஸ்ட்டு கொடுக்குறதே முதல்ல. இது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். இது இப்போ டயட்டிங்கில் இருக்கிறவங்கலாம் சப்போஸ் காலையில் பல் இல்லாதவங்கள சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். சில பேர் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பச்சரிசி சாப்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஓட்ஸ் பொங்கல் மாதிரிலாம் சாப்பிட்லாம். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா வேணும்னா தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் நான் 1.5 கரண்டி தான் போட்டேன் பாருங்கள். இந்த பவுல் வந்திருக்கு. இந்த பவுல் ஃபுல்லாகவே சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக போயிடும். நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும். இதுவே நல்லாவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வெளியில் சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணங்கள் வராது. ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது ஹெல்த்து நல்லாயிருக்கும். நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதும் இல்லாமல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெளியில் போகிறேங்கிறனால இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன் நான். லஞ்செல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கல நான். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.